எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அல்ல குறையாத அளவிற்கு உங்களுக்கு செல்வங்களை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரத்தையும், நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நிறைவேற்ற வைக்கும் ஒரு பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். ரெண்டும் ஒரே விஷயந்தான். நான் 2 சொல்கிறேன் அப்படின்ட்டு குழம்பிக்க வேண்டாம். ரெண்டும் ஒரே விஷயந்தான். இது ஒரு வேர். இந்த வேரை பயன்படுத்தி உங்களால் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு வேணாலும் போக முடியும். மிகப்பெரிய உயரத்தை உங்களால் அடைய முடியும். இந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது, மனிதன் சுகபோகமாக வாழ்வதற்கு சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கலைதான் இந்த மாந்திரீக கலை அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த கலியுகத்திலே ஒவ்வொரு மனிதனும் கடுகளவு இன்பத்தை அனுபவிப்பதற்கு மலையளவு துன்பத்தை அனுதினமும் சந்தித்து கொண்டு இருக்கிறான். இந்நிலை மாற வேண்டும் என்று சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உன்னத கலைதான் இந்த மாந்திரீக கலை. இந்த மாந்திரீகத்தில் நிறைய வழிமுறைகள் சொல்லப்படுகிறது. நாம் அதை பயன்படுத்தும் போது நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், ஒருவரினுடைய விதியையே மாற்றும் சக்தி இந்த மந்திரங்களுக்கு உண்டு. நீங்கள் கேட்கலாம், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, விதியே மாறுமா? எங்கே ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், அருணகிரிநாதரினுடைய வாழ்க்கையே அதற்கு ஒரு உதாரணம் தான். என்னென்னா, அவர் அந்த திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து குதிக்கிறார். அப்படி குதிக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, முருகாங்கிற வார்த்தையை சொல்லிட்டு கீழே குதிக்கிறார். அந்த முருகா என்ற அந்த ஒற்றை மந்திர சொல், அது இறைவனுடைய நாமம் என்றாலும் அது மந்திர சொல். முருகா என்பது ஒரு மந்திரம். நமச்சிவயம் என்பது ஒரு மந்திரம். அந்த மந்திர சொல்லுக்கு முருகன் நேரில் தோன்றி அவர் உயிரை காத்து அவருக்கு திருப்புகழை பாடும் அனுகிரகத்தை அருளுகிறார். ஸோ இந்த ஒரு மந்திர வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிறச்ச தெய்வத்தினோட பேரை தான் வைப்பாங்க. முருகன் அப்படின்னு வைப்பாங்க, விக்னேஷ் அப்படின்னு வைப்பாங்க, மீனாட்சி, மகாலட்சுமி, காமாட்சி, கிருஷ்ணா, ராமா, இப்படிலாம் பேர் வைப்பாங்க. இன்றைக்கும் பேர் வைக்கிறாங்க, வாயில் ஒன்று கூட நுழைய மாட்டேங்குது. ஏன் அந்த பேர்களை வச்சாங்க? தெய்வத்தினுடைய நாமங்களை எதற்கு பிள்ளைகளுக்கு வைச்சாங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் அந்த பிள்ளைகளை கூப்பிடும்போதாவது அந்த தெய்வத்தின் நாமத்தை உச்சரிக்க மாட்டீர்களா? அந்த உச்சரிப்பின் மூலமாக உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காதா என கருதிதான் முன்னோர்கள் பிள்ளைகளுக்கு அந்த தெய்வத்தினுடைய நாமங்களை வச்சாங்க. இன்றைக்கி காலப்போக்கில், அன்னைக்கு கூட ஒரு ஒரு ஜாதகம் வந்தது. அந்த பிள்ளைக்கு மீ அப்படிங்கிற எழுத்து அழகாக சொன்னேன், மீனாட்சின்னு வைங்க, அருமையான பேர் அப்படின்னு. மீனாட்சியா? அதெல்லாம் ஆகாதுங்க அப்படின்ட்டு இன்னமும் ஒரு பேர் வச்சாங்க. அது நமக்கு சொல்ல முடியாது, ரொம்ப வாயிலேயே நுழையலை. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. கேட்டால் ஃபேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ தயவு செய்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. முடிந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கு இறைநாமத்தை பெயராக சூட்டுங்கள். அந்த இறைநாமம் என்பது மந்திர உபதேசம். தெய்வ பக்தியில் உயர்ந்த நிலை என்ன தெரியுமா? மந்திர ஜபத்தை சொல்வதுதான். இறைவனினுடைய படிநிலைகளில் ஒரு உயர்ந்த படிநிலை இறைவனை அடைவதற்கு மந்திரங்களை சொல்கிறது தான். அந்த காலத்தில் அசுரர்கள், தேவர்கள், இவங்கெல்லாம் வரம் பெறுவதற்கு தெய்வத்தை நோக்கி என்ன பண்ணுவாங்க?
அந்த மந்திரங்களை தான் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அது பேர் தவம்னு சொல்கிறது. அதாவது ஜபம் தபம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பல பேருக்கு அது தெரியாது. ஜபம் என்பது குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மந்திரத்தை சொன்னால் அது ஜபம். இப்போ ஒரு 1008 முறை சொல்கிறேன், 108 முறை சொல்கிற அந்த மந்திரத்தில் அது பேர் ஜபம். தவம் அப்படின்னா உங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அந்த மந்திரத்தை சொன்னால் அதுதான் தவம். ஸோ எப்படினாலும் அந்த மந்திர சொல்லுக்கு, அந்த வார்த்தைக்கு பவர் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக கேட்குறது, எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும், நினைத்த காரியம் நிறைவேறணும், தொட்டது துளங்கணும், அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பான். அதாவதுங்க, ஒருவருடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் வளர்ச்சி என்ற ஒரு நிலை இருக்காது. ஒரு மனிதனுக்கு இன்று வளர்ச்சினா நாளைக்கு கொஞ்சம் சரிவு இருக்கும், நாளை மறுநாள் அது சரியாயிடும். இதுதான் உலகத்தின் நியதி, சரிங்களா? இன்று உன்னுடையது, நாளை அது மற்றொருவருடையது. இதுதான் உலகத்தின் நியதியே, இதுதான் இறைவன் படைப்பின் சாராம்சமே. இதை மனுஷன் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஐயோ, இன்றைக்கி நான் கோடீஸ்வரனாக இருந்தனே, என்கிட்ட பணம் போயிடுச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. பிகாஸ் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வின்னு மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்கும். பட் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தோல்வி ஓரளவுக்கு வந்தால் பரவாயில்ல, அதர பாதாளத்தில் விழுவது போலான தோல்வியில் நாங்கள் விழுந்துட்டோங்கன்னா என்னங்க சார் பண்ணுறது? விழுந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க இருக்காங்க. இப்போது ஒரு 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 1 கோடி ரூபாய் வச்சுருக்க ஒரு ஆளுக்கு ஒரு 20 லட்சம் லாஸ் ஆனால் ஓகே, அல்லது ஒரு 50 லட்சம் லாஸ் ஆனால் கூட பாதிக்கு பாதி போச்சுன்னு கூட ஓரளவுக்கு ஏதோ மனசை தேத்தலாம். மொத்தம் 1 கோடியும் லாஸ் ஆகி அவர் மேலும் 1 கோடி கடன் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த இடத்துல தான் உங்களுடைய விதி விளையாடுதுன்னு நாம் சொல்கிறோம். இப்படிப்பட்ட நிலை வரக்கூடாதுங்கிறது தான் மாந்திரீக சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் மலையில் நனையணுங்கிற விதி இருக்கும். அப்போது இந்த மாந்திரீக கலையை பயன்படுத்தி உங்களால் என்ன பண்ணி தப்பிக்கலான்னா, மலையில் நனைவீங்க, ஆனால் ஒரு கொடை பிடிச்சிக்குவீங்க. கொடை பிடிச்சா நீங்கள் மலையிலேயே நனைய மாட்டிங்களா, மழை தண்ணியே படாதா அப்படின்னா, நீங்கள் கொடை பிடிச்சிங்கன்னா உங்களோட தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும் தண்ணியில் நனைய மாட்டீங்க. பட் ஆனால் மலைச்சாரல் உங்கள் மேலே அடிக்கும். நீங்கள் பாருங்கள், வேகமாக மழை பெய்யும் போது நீங்கள் கொடை பிடிச்சிட்டு போய் பாருங்கள், உங்களோட தலை மழையில் நனையாது, உடம்பு மழையில் மேக்சிமம் நனையாது. பட் அந்த சாரல் மழையில் உங்களுடைய உடல் நனையும், லேசாக நனையும். ஸோ நீங்கள் மழையில் நனைஞ்ச மாதிரியும் ஆகிடுச்சு, அதே நேரத்தில் மழையினுடைய அதீத தாக்குதலிலிருந்து நீங்கள் தப்பிக்கும்படியாகவும் ஆயிடுச்சு. இது நான் உதாரணத்துக்காக சொன்னேன். அது மாதிரி இந்த மாந்திரீக கலையை பயன்படுத்தி உங்களுடைய லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டங்களை வராமல் தடுக்க முடியாட்டினும் அந்த கஷ்டங்களுக்கான அந்த அந்த வேகத்தை குறைக்கலாம். வேகத்தை கண்டிப்பாக குறைக்கலாம். அதுக்காக நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறதும் அதை தொடர்பு படுத்தி தான். இது பேர் என்ன? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பொருள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், வெட்டிவேர் என்பது இதனுடைய பெயர். ஆனால் இந்த பேர் மருவி வந்த பேர். இதனுடைய உண்மையான பெயர் வெற்றிவேர். வெற்றி ப்ளஸ் வேர், வெட்டிவேர் என்று ஆனது. அது என்னங்க வெற்றிவேர் அப்படின்னா, தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை தரும் வேர் வெட்டிவேர். இன்னமும் கூட பாருங்கள், நிறைய இடங்களில் தொழில் செய்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு வெங்கடாச்சலபதி படம் இருக்கும், இல்லை மகாலட்சுமி படம் இருக்கும், இல்லை பார்த்திங்கன்னா பிள்ளையார் படம் இருக்கும். இந்த தெய்வத்தோட படத்துக்கு இந்த வெட்டிவேர் மாலையை சாத்திருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த வெட்டிவேர் மாலை எங்கு இருக்கிறதோ அல்லது வெட்டி வேர் எங்கே இருக்கிறதோ அங்கு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெட்டி வேர், அதாவது இந்த வெற்றி தரும் வேர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு கடுமையான விதியின் வேகம் குறையுமா. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கஷ்டம் ரொம்ப வரப்போகுது அப்படின்னா அந்த கஷ்டத்தை குறைச்சி தரது இந்த வெட்டிவேர். மேக்சிமம் இந்த வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களிலும் விற்பாங்க, நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க, பூஜை சாமான் கடையில் விற்பாங்க. நீங்கள் போய் வாங்கிக்கலாம். முடிஞ்சால் வெட்டிவேர் மாலை வாங்கிட்டு வேலை செய்கிறவங்க உங்கள் தொழிலகங்களில் அந்த சுவாமி ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது ஃபேஷன் ஆகிடுச்சு. என்னென்னா வெட்டிவேர் மாலைன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் போகுது, நல்லா பெரிய மாலையாக சாத்துறாங்க. சமீபத்தில் கூட ஒரு அன்பர் கேட்டார், எனக்கு வெட்டிவேர் மாலை போடணுன்னு ஆசை தாங்க, பெரிய மாலையாக போடணும்னு சொல்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் செலவுங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வெட்டி வேரை வாங்கி வச்சா போதும், ஒரு சின்ன கட்டு ஒரு 50 ரூபா இருக்கும், அதை வாங்கி வச்சாலும் அதே பலன் தான். ஒரு ஆள் அளவுக்கு எடையுள்ள வெட்டி வேரை நீங்கள் மாலையாக கட்டி மாட்டி வச்சாலும் அதே பலன் தான். ஸோ உங்களுக்கு பெருசாக இருந்தால் அதிக பலன், சின்னதாக இருந்தால் கம்மி பலன் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வசதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிவேர் மாலை வாங்கி வேலை செய்கிற இடத்துல மாட்டிக்கோங்க, சின்னதோ பெருசோ, ஓகேங்களா. இந்த வெட்டிவேர் நித்திய சக்தி பெற்றது, மாற்றணுங்கிறது இல்லை. இட்ஸ் நாட் சேஞ்ச். இது நீங்கள் மாற்ற தேவையில்லை, அப்படியே இருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப உளுத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இது நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வருஷம் ஒரு தாட்டி மாற்றணும், 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி மாற்றணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. அது உளுத்து போகிற வரைக்கும் வச்சுக்கலாம், வருஷத்துக்கு மேலே உளுக்காமல் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க இந்த வெட்டிவேர் மாலையை. இது வேலை செய்கிற இடங்களில் மாட்டும் பொழுது தொழில் தடை நீங்கும், பணவரவு அதிகரிக்கும், அதே மாதிரி வியாபார நஷ்டம் நீங்கி செல்வம் பெருகும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடைவதற்கு தினம் தினம் வெற்றி அடைவதற்கு இந்த வெட்டிவேர் மாலை பயன்படும். இல்லை சார் மாலைலாம் மாட்ட முடியாது சார், நமக்கு சின்ன இடம் அப்படின்னா இந்த வெட்டிவேர் கட்டு வாங்கிட்டு பூஜை, நீங்கள் எப்பயும் வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோக்கிட்ட ஒரு சின்ன கட்டாக வாங்கிட்டு வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. சரிங்களா. இது ஒன்றுங்க. இதே வீடுகளில் எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால், வீட்டில் பணம் வச்சா தங்கவே மாட்டேங்குது, செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்குது, வீடுகளில் ஒரு நிம்மதி இல்லை, வீடுகளில் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு இருக்குது, நம்ம சுபகாரிய தடை இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் நம்ம நினச்சது நடக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல விஷயம் நினைப்போம், கல்யாணம் ஆகணும் பையனுக்கு பிள்ளைக்கு, அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், ஜுவல்ஸ் நகைகள் வாங்கணும், இப்படி ஏதாவது சுபகாரியங்கள் ஆசைப்படும் போது அது கிடைக்காம இருக்கிறதுக்கெல்லாம் இந்த வீட்டின் வாஸ்து ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது அந்த நான் சொன்னேன் இல்லையா விதியின் பிரபாகம், இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வெட்டிவேறு வீடுகளில் வைக்கும் பொழுது உங்களுடைய அந்த கண்டிப்பாலும் நீங்கள் நினைச்ச காரியம் நல்லபடியாக நிறைவேறும். கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கு மிதமாக அப்படியே போயிடும். கதிரவனை கண்ட பனி போல இந்த வெட்டிவேர் உங்களை ஒரு சூரியனாக இருந்து காப்பாற்றும். அந்த பனிங்கிற அந்த கொடுமை உங்ககிட்ட வந்தாலும் இந்த வெட்டிவேர் சூரியனாக இருந்து அந்த பனியை நீக்கிடும். ஸோ அதனால் வெட்டிவேரை வீடுகளில் வச்சுக்கிட்டிங்கனாலும் அவ்வளவு நல்லது. பூஜை அறையில் வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த வெட்டிவேர் மேலே தண்ணீரோ அல்லது பன்னீரோ தெளித்து விடுங்கள். மாலை இருந்தாலும் அது அந்த வேலை செய்கிற இடத்துல மாலை மாட்டி வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாலை மீதும் தண்ணீரோ அல்லது பன்னீரோ கொஞ்சமாக தெளித்து விடுங்க.
அப்படியே ஊற்றக்கூடாது, தெளித்து விடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஈரமாகும் பொழுது நல்ல வாசம் வரும், நல்ல வாசம் வரும். அது லக்ஷ்மி கடாட்சத்தை நல்லா இழுத்து கொடுக்கும். அதை நீங்கள் செய்யலாம். அது நீங்கள் ரெகுலராக தண்ணி நினைக்கணும், பன்னீர் தெளிக்கணுங்கிறதுலாம் இல்லை. எப்பயாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அது மாதிரி தெளிக்கலாம், தப்பில்லை. நல்ல பலன் கிடைக்கும். நல்ல வீடே கமன்னு வாசமாக இருக்கும். எந்த வீடு நறுமணமாக இருக்கும் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. ஸோ வீட்டில் நல்லது நடக்கணும்னா இதை நிச்சயமாக இந்த வெட்டிவேரை பயன்படுத்துங்க, பலனினை அடையுங்க. இன்னும் சொல்லப்போனால் வெட்டிவேர் மாலையை இறைவனுக்கு சாட்டுறதும் அவ்வளோ விசேஷம். ஆலயங்களை, பெருமாள் ஆலயங்களில் சாட்டுருவாங்க, பிள்ளையாருக்கு சாட்டுருவாங்க, நிறைய அம்மனுக்கு கூட வெட்டிவேர் மாலை சாட்டுவாங்க. நிறைய ஆலயங்களில் இந்த வெட்டிவேர் மாலையை சாற்றுவது அவ்வளோ விசேஷம். ஏதாவது ஒரு காரியம் மனசில் நினச்சி அந்த காரியம் வெற்றியாகணும், அதற்கு நீ இறைவா துணை நிற்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வெட்டிவேர் மாலையை சுவாமிக்கு சாற்றும் போது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சாற்றும் பொழுது எந்த நாளில் வேணாலும் சாட்டலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, மாதிரி உங்களுக்கு விருப்பமான நாட்கள் தான் போயிட்டு இந்த வெற்றிவேர் மாலை அங்கே சாற்றும் பொழுது நீங்கள் நினச்சபடி தடையில்லாமல் நடக்கிறதுக்கு அது வழிவகையாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வெட்டிவேர் எனும் ஒரு அற்புதமான அதிசயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிரஞ்சீவி வேர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு இது கொடுத்துருது, உங்களோட ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காயகற்ப வேர் அப்படின்னு சொல்லலாம், சிரஞ்சீவி வேர்னு சொல்லலாம், ஒரு காமதேனு மாதிரி கொடுக்கக்கூடிய, ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி அருளக்கூடிய ஒரு வேராக இது அமையும். ஸோ பயன்படுத்தி பயனினை அடையுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.